அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல யோகம் நிறைந்த ஒரு தருணமா அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மே மாதம் 1ஆம் தேதி குரு மேச ராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு. ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடுமையான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சும சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன. அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எந்த விதமாவது மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி. கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரகங்கள். முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகும். குரூர கிரகம் எனப்படும்
எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை. அது மட்டுமில்ல, ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது. இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்று. வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் வியாசனர் என்றொரு மகரிஷி இருந்தார். மகா தபஸ்வி. அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ள தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல் கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசியில் மாறி இருக்கிறாருங்க. இங்கு வரும் சுமார் 1 வருட காலத்திற்கு நிலை கொள்ள இருக்கிறாரு. ஜென்ம ராசி வனத்திலே என்றொரு பழமொழி உண்டுங்க. அவதார புருஷரான ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாரு. அதனால் தான் அத்தகைய மூதுரை ஏற்பட்டதுங்க. இதன் கருத்து என்னவென்றால், ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கோல்சார விதிகளின்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளும் அனுகூலமில்லாமல் இருப்பின் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சம்பந்தப்பட்ட ஜாதகத்தார் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதாகுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கும் வரும் 1 வருட காலத்தில் குடும்ப பிரச்சனைகளும் அதிக அலைச்சலும் பண விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படுங்க. அவரது தனிப்பட்ட ஜாதகத்தின் கிரக நிலைகளின்படி பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கன்னியையும் கலத்திரஸ்தானமாகிய விருச்சகத்தையும் பாக்கியஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துகிறாருங்க. இந்த பார்வையின் பலத்தினால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இந்த ராசியில் பிறந்துள்ள பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் கடைக்கண் பார்வை கிடைப்பதால் வருமானம் உயருங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபடக்கூடிய தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வகையில ரிஷப ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எந்தவித காரணமுமே இல்லாமல் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வேலை இல்லாமல் துன்புற்று வரும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்வாருங்க குரு பகவான். ஆரம்பத்திலேயே மனதிற்கு நிறைவை தரும் நல்ல சம்பளம் கிடைக்க இருக்குது. கலத்திரஸ்தானமாகிய விருச்சகத்திற்கு குரு கடாட்சம் கிடைப்பதால் நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெற இருக்குதுங்க. அதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் தொழில்காரகரான சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள தருணத்துல பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது மிகவும் அரிதான கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். தொட்டவை அனைத்தும் பொன்னாகுங்க. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்குங்க. லாபம் படிப்படியாக உயர இருக்குது. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு அரிய சந்தர்ப்பம் இதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் எளிதில் வசூலாகுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு குரு பகவானுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது கிரக நிலைகள் விவரித்திருக்குதுங்க. மாணவர்களுடைய மனதில் பதியும் படி பாடங்களை புகட்டும் தனித்திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், நன்னடத்தை கொண்டுள்ள நண்பர்கள், பிரபலமான கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைப்பது ஆகிய நன்மைகள் குரு பகவானுடைய கருணையினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் ஆகுங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குரு ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய ஆட்சி தினமாகிய வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ 5 நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.